கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நேரலையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தர் நல்லவர். நிச்சயமாகவே தொடர்ந்து நம்முடைய இந்த கலந்துரையாடல் அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறது என்று நான் கிறிஸ்துவுக்குள் நம்புகிறோம். நிச்சயமாகவே ஒவ்வொரு தலைப்பும் வித்தியாசமான கோணத்திலே வித்தியாசமான கருத்துக்களை கொண்டு ஒவ்வொரு நாளும் நாங்கள் தினமும் 9 மணி முதல் 10 மணி வரை உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். உங்களுடைய கருத்துக்களை எல்லாமே எங்களுக்கு கேள்விகளாக நீங்கள் கேட்கலாம். கமெண்ட் பாக்ஸிலே கேள்விகளாக நீங்கள் கேளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பதில் கொடுக்கப்படும். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைக்கும் இன்று என்று நாங்கள் இன்றைக்கு ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாகவே கடந்த 7 நாட்களாக, அதாவது சென்ற வாரத்திலே 5 நாட்களும், இந்த வாரத்திலே கடந்த 2 நாட்களும் நிறைய பேர் விசுவாசத்துடனே கேள்விகளை கேட்டார்கள். விசுவாசத்துக்கு ஏற்றார்படி அவர்கள் பதிலையும் பெற்றுக்கொண்டார்கள். நிச்சயமாகவே அது கேட்கிறவர்களுக்கும் பிரயோஜனமா இருந்தது. இங்கே எங்களுக்கும் அது பிரயோஜனமா இருந்தது. வருகிற நாட்களிலே இன்னும் பலவிதமான தலைப்புகளோடு தொடர்ந்து நாம் இந்த கலந்துரையாடலை காண இருக்கிறோம். நிச்சயமாகவே எங்களோடு நண்பர்கள், சகோதரர்கள், சகோதரிகள் எல்லோருமே எங்களோடு இணைந்து பயணிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நிச்சயமாகவே இந்த கலந்துரையாடல் உங்களுக்கு நிச்சயம் பிரயோஜனமா இருக்குது என்று நீங்கள் தெரிந்து கொண்டால், உங்களுக்கு திருப்தி இருந்தால், இங்கே பேஸ்புக் இந்த லைக் பேஜிலேயே உங்களுக்கு ஷேர் என்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை ஷேர் செய்து மற்றவர்களுக்கும் அதை நீங்கள் பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அவர்களும் கண்டு விசுவாசத்திலையும் ஆவிக்குரிய வளர்ச்சியிலேயும் அவர்கள் வளர்வதற்கு அது பிரயோஜனமா இருக்கும். நிச்சயமாய் அந்த ஊழியத்தை நீங்கள் தயவாய் அதை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது எல்லா நண்பர்களும் இணைந்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் சந்தோஷம். இது மாத்திரம் போதாது, நம்முடைய சத்தியம் அநேகரை சென்றடைவதற்கு இன்னும் அதிகமானோர் இணைய வேண்டும். நமக்கு தெரிந்த நம்முடைய நண்பர்கள் எல்லோருமே மற்றவர்களை இணைக்க வேண்டுமா உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இணைத்துக் கொண்டிருங்கள். இன்றைக்கு விசேஷமான செய்தி, சாபமும் தண்டனையும் கிறிஸ்தவனுக்கு உண்டா என்ற தலைப்பில நாம் இன்றைக்கு உரையாட இருக்கிறோம். நிச்சயமாகவே ஏதோ நாம் உயர்த்தி பேசுவதற்காக, ஏதோ தூக்கி பேசுவதற்காக அல்ல. நிச்சயமாகவே நாம் ஒரு வித்தியாசமான தலைப்புகளை தினந்தோறும் கொடுத்து கொண்டு வருகிறோம். அந்த தலைப்புகள் மூலம் நிறைய காரியங்களை கற்று தேர்ந்து வருகிறோம். ஆசிரியர் அவர்கள் நமக்கு ஒரு நல்ல செய்தியோடு கூட கேள்வி கேட்கிறவர்களுக்கு நல்ல பதிலையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறார். நிச்சயமாக அந்த பதில்களிலே உங்களுக்கு ஏதாவது திருப்தி இல்லை என்றால் திரும்பவும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல உங்கள் கேள்விகளை கேட்கலாம். திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த ப்ரோக்ராம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் ஒருவேளை பார்க்க தவறினால் நிச்சயமாக இந்த ப்ரோக்ராம் திரும்பவும் நீங்கள் டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற பேஸ்புக் லைக் பேஜிலே சென்று திரும்பவும் இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பார்க்கலாம். அதிலேயும் உங்களால் பார்க்க முடியவில்லை என்றால் நீங்கள் டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற யூடியூப் இணையதளத்திலே சென்று அங்கே நம்முடைய வீடியோக்கள் அத்தனையும் பார்க்கலாம். யூடியூப் இணையதளத்திலே அதிகமான வீடியோக்கள், நம்முடைய நூற்றுக்கணக்கான வீடியோக்கள், ஆசிரியர் அவர்கள் பேசிய வீடியோக்கள் அதிகமா இருக்கிறது. அதுல நிறைய தலைப்புகள் இருக்கிறது, நூற்றுக்கணக்கான தலைப்புகள் அதுல இருக்கிறது. அதுல நிறைய கலந்துரையாடல்கள், பல விவாதங்கள் அடங்கிய செய்திகள் எல்லாமே அந்த யூடியூப்ல இருக்கிறது. நீங்கள் அங்கே சென்று நிச்சயமா பார்க்கலாம். அதுல இஸ்லாமியர்களோடு கலந்துரையாடல், யெகோவா சாட்சிகளோடு கலந்துரையாடல், ஒன்லி ஜீசஸ்காரர்களோடு கலந்துரையாடல், மற்ற நிறைய கலந்துரையாடல்கள் அதுல இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு வித்தியாசமான தலைப்புகளிலே நிறைய செய்திகள் இருக்கிறது. அதுல நீங்க போய் பாருங்கள். அங்கேயும் நீங்கள் கமெண்ட்டுகள் கொடுங்கள். உங்கள் கமெண்ட்டுகளுக்கு அங்கேயும் உங்களுக்கு பதிலளிக்கப்படும். தொடர்ந்து நம்முடைய ஆசிரியரின் ஆராய்ச்சி புத்தகங்கள் அதிகமா, கிட்டத்தட்ட 15 விதமான ஆராய்ச்சி புத்தகங்கள் நம்மிடத்துல இருக்கிறது. ஆராய்ச்சி புத்தகங்கள் வேண்டும் என்போர் எங்களுக்கு உங்கள் விலாசத்தை கீழே இங்கே உங்களுக்கு தெரிகிற அந்த நம்பருக்கு உங்கள் விலாசத்தை அனுப்பினால் உங்களுக்கு நம்முடைய ஆராய்ச்சி புத்தகங்கள் வழங்கப்படும். பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு நீங்கள் போன் செய்து விசாரிக்கும் பொழுது அதிலே உங்களுக்கு தெரிவிக்கப்படும். நீங்கள் நிச்சயமாய் அந்த புத்தகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். ஆசிரியரின் விசுவாச முழக்கம் என்ற பத்திரிகை, மாதாந்திர பத்திரிகை, மாதந்தோறும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அந்த பத்திரிகை உங்களுக்கு வேண்டும் என்போர் நீங்கள் எங்களுக்கு உங்கள் விலாசத்தையும் போன் நம்பரையும் கொடுத்தால் அந்த பத்திரிகை உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இந்த பத்திரிகைக்கு பணம் ஏதும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இது முற்றிலும் இலவசம். நிச்சயமாக அந்த பத்திரிகையை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்கள் படித்து பக்தியிலும் விசுவாசத்திலும் வளர உங்களை இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இப்பொழுது நாம் நிகழ்ச்சிக்கு போக போகிறோம். இப்பொழுது நிகழ்ச்சியில
இன்றைக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல சாபமும் தண்டனையும் கிறிஸ்தவனுக்கு உண்டா என்ற தலைப்பிலே நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இணைய இருக்கிற ரெவரண்ட் டாக்டர் ஜேவியர் ஐயா அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஐயா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். இப்பொழுது அடுத்தபடியாக நம்மோடு இணைய போகிறோம் பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் இணைகிறார். பாஸ்டர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால இன்றைக்கு முக்கியமான தலைப்பு, எல்லாரையும் நீங்கள் இணைத்து கொண்டு வாருங்கள். இன்றைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஆவிக்குரிய விருந்து நிச்சயமாய் நமக்கு இன்றைக்கு காத்திருக்கிறது. அதை நிச்சயமாய் நாம் மன திருப்தியோடு இன்றைக்கு முடிவிலே நாம் செல்ல போகிறோம். இந்த நிகழ்ச்சி நல்லபடியாக நடப்பதற்காகவும் வெற்றிகரமாக இருப்பதற்காகவும் அதிகமானவர் இணைவதற்காகவும் ஆசீர்வாதமாக இருப்பதற்காகவும் நம்ம மத்தியிலே வந்திருக்கிற பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் செபித்து ஆரம்பித்து வைத்திருப்பார்கள். நாம் ஜெபசத்திலே இருப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இரவு வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் சாபமும் தண்டனையும் கிறிஸ்தவனுக்கு உண்டா என்ற ஒரு புதிய தலைப்பிலே நாங்கள் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட இந்த தலைப்புக்கு நேராக ஆவியானவர் எங்களை வழிநடத்துவீராக. வேத சத்தியங்களை பகிர்ந்து கொடுக்கிறதான எங்களுடைய போதகருடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பாஸ்டர் சாம் கலைவானுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இதில் இணைந்திருக்கிறவர்களையும் இன்னும் வரப்போகளையும் ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியான தாமே ஜீவ தண்ணீரை எங்களுக்கு நீர் பாய்ச்சி நாங்கள் திருப்தி அடைய கர்த்தர் உதவி செய்வீராக. பாதுகாத்துக் கொள்ளும், வழிநடத்தும், முடிவு பரிந்தும் தேவனாம் மாத்திரம் மேம்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென், 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 ஆமென். வழக்கம் போல நாம் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிற அதே காரியம்தான். ஆசிரியர் அவர்கள் நமக்கு அரை மணி நேர செய்தியாக நமக்கு கொடுப்பார்கள். அந்த செய்தியை நீங்கள் கேட்டு கவனித்து இந்த தலைப்பு சம்பந்தமான உங்கள் கேள்விகளை நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கொடுக்கலாம். உங்கள் கமெண்ட்டுகளுக்கு, உங்கள் கேள்விகளுக்கு ஆசிரியர் அவர்கள் பதிலளிப்பார். இப்போது ஆசிரியர்கள் செய்தி கொடுக்க ஆசிரியர் அவர்களை வரவேற்கலாம். ஐயா ஸ்தோத்திரம், நீங்கள் செய்தி கொடுக்கலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம் தேவன் நல்லவர். இன்றைய தேவ செய்தி, சாபமும் தண்டனையும் கிறிஸ்தவனுக்கு உண்டா? சாபமும் தண்டனையும் கிறிஸ்தவனுக்கு உண்டா? உபாகமம் 11ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியே 30ஆம் அதிகாரம் 15, 19 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் மனிதனே சுதந்தரித்துக் கொள்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். இதோ, இன்று நான் உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். இன்று நான் உங்களுக்கு கற்பிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்தீர்களானால் ஆசீர்வாதமும், உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளுக்கு கீழ்ப்படியாமல் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற வழியை விட்டு நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றுவீர்களானால் சாபமும் வரும். ஆக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் நாமே சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இரண்டையும் தேவன் கொடுப்பதில்லை, அப்படித்தான் வேத வசனம் சொல்லுகிறது. நம்முடைய பெரியவர்கள் எல்லாம், நமக்கு இருக்கக்கூடிய தாத்தா பாட்டி மாமா இப்படி பெரியவர்கள் எல்லாம் நம்முடைய தலையிலே கை வைத்து ஆசீர்வதிப்பார்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். சொல்லுகிறவர்கள் அப்பொழுதே நமக்கு தங்கம், வெள்ளி, வைரம், வைடூரியம் எல்லாத்தையும் கொடுத்துறாங்களா? இல்லை, கொடுக்கிறது இல்லை. அவர்களுடைய ஆசீர்வாத எண்ணத்தின்படி நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் செழிப்பாகிறதுனாலே அவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படியே நமக்கு நடக்கும். அதே போலதான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். இப்படியெல்லாம் வேதத்துல போட்டிருந்தாலும் அவருடைய ஆசீர்வதிக்கிறார் என்ற ஒரு வார்த்தை வந்தவுடனே நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் செழிப்பாகிறதுனாலே ஆசீர்வாதத்தை நாம் வசனத்தின்படி நடக்கும் பொழுது சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். நம் தேவன் நன்மை செய்கிற தேவன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், இப்படி பல வசனங்கள் இருக்கின்றன. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு 1:17, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆக நன்மையான காரியங்கள் எல்லாமே நம்முடைய தேவனிடத்திலிருந்து தான் வருகிறது. ஆக நம் தேவன் நன்மை செய்கிறவர்.
அப்போஸ்தலர் 10:38 கூட அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆக நன்மை செய்யும் தேவன் பொல்லாங்கான சாபத்தை கொடுப்பாரா? இது ஒரு கேள்வி. நன்மை செய்யும் தேவன் பொல்லாங்கான சாபத்தை கொடுப்பாரா? சாபம் வருவதற்கு காரணகர்த்தா சாத்தான் தான். அதே போல ஆசீர்வாதம் நமக்கு வருகிறதற்கு காரணகர்த்தா நம் தேவன் தான். உங்களுக்கு ஒரு காரியம் தெரிந்திருக்க வேண்டும். நம்முடைய ஆதி பெற்றோர்கள் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். ஆக நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். இது உண்மையிலே அந்த கனியை புசித்த உடனேயே அவர்கள் சாகவில்லை. அவன் 930 வருடங்கள் வரைக்கும் வாழ்ந்துதான் மரித்தான். அப்படி என்றால் தேவன் சொன்ன வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன? இந்த கனியை புசிக்கும் நாளிலே அவன் ஆவிக்குரிய மரணத்தை பெற்றுக்கொண்டான். ஆவியாயிருக்கிற தேவனோடு தினந்தோறும் தொடர்பு வைத்திருந்த இவனுடைய ஆவி அன்றைக்கு இந்த பழத்தை சாப்பிட்ட உடனேயே ஆவிக்குரிய மரணம் அவனுக்கு வந்தது. 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் கட் ஆனது. செசேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் இஸ் கால்டு டெத் என்று உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்முடைய டிக்ஷனரியிலும் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. ஆக தேவன் சொன்ன அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவா என்று சொன்னபடி அவனுக்கு ஆவிக்குரிய மரணம் வந்தது, அதாவது சாபம் வந்தது. இது சாத்தானுடைய தூண்டுதலினாலே, சாத்தானுடைய வார்த்தையை இவன் கேட்டதினாலே வந்தது. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்படி என்றால் இச்சை ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கிறது. இந்த இச்சையானது கற்பம் தரிக்கிறது. யாரோடு? சாத்தானோடு சேர்ந்து கற்பம் தரிக்கிறது. கற்பம் தரிக்கும் பொழுது பாவம் உண்டாகிறது. பாவம் வந்தால் சாபம் வருகிறது. ஆக நம்முடைய ஆதி பெற்றோர்கள் ஆதாமும் ஏவாளும் ஏதேன் தோட்டத்திலே சாபத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்களே சுதந்திரித்துக் கொண்டார்கள். இந்த சாபத்தை தேவன் கொடுக்கவில்லை. சாபத்திலிருந்து விடுதலையாக்க இவர்கள் தாங்களே சுதந்திரித்துக் கொண்ட அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்க நம் தேவனே வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அப்படி என்றால் இந்த தேவனுக்கு எவ்வளவு அன்பு இருக்கிறது பார்த்தீர்களா? அதுவும் பாவம் செய்திருக்கிற, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் நடந்திருக்கிற, சாபத்தை தரித்து கொண்டிருக்கிற இந்த மனிதன் மேலே அவர்களை விடுதலையாக்க தேவன் வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். வந்த தேவனுக்கு முன்னாலே அவர்கள் மன்னிப்பு கேட்கவே இல்லை. நம்முடைய வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி, எல்லா அநியாயத்தையும், நீ எப்படிப்பட்ட பாவங்கள் செஞ்சிருந்தாலும் சரி, எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் என்று நம்முடைய வேதம் சொல்லுகிறது. இவர்கள் மன்னிப்பு கேட்கவே இல்லை. அதனாலே அவர்கள் செய்த பாவம், அந்த பாவத்தினால் வந்த சாபம் மனித சந்ததியை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்துக்கு வந்தவர் நம்முடைய தேவன். அதே தேவன் 2000 வருஷத்துக்கு முன்னாலே இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து அன்றைக்கு எந்த நோக்கத்தோடு வந்தாரோ, நம்முடைய ஆதி பெற்றோரின் சாபத்தை நீக்க வேண்டும், பாவத்தை நீக்க வேண்டும் என்று வந்தாரே, அதே நோக்கத்தோடு கிட்டத்தட்ட 2000 வருஷங்களுக்கு முன்னாலே இந்த பூமிக்கு மனிதனாய் வந்து நம்முடைய பாவங்களையும் சாபங்களையும் அவர் தீர்த்தார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார்.
இந்த வசனத்தை படித்தவுடனே எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது, உங்களுக்கும் ஒரு சந்தேகம் வந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதில் எழுதப்பட்டிருக்கிறது, நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு தானே நீங்களாக்குனாரு, நமக்கு தான் நியாயப்பிரமாணமே இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த வசனத்தை நம்ம எடுத்துக்கணும்? இப்படியெல்லாம் எண்ணங்கள் வந்தது. இந்த வசனத்தை விசுவாசிகளின் விடுதலை கிடைக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அதனாலும் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேல் மக்களுக்கு தான்ப்பா, நமக்கு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஏனென்றால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை. ஆனால் நியாயப்பிரமாணக்காரருக்காக எழுதப்பட்ட புத்தகம் நியாயப்பிரமாண கொள்கைகளை இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளே புகுத்த வேண்டும் என்று இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு, நியாயப்பிரமாண கொள்கைகளை உடைய கிறிஸ்தவர்களுக்கு எழுதப்பட்ட புத்தகம் கலாத்தியர் புத்தகம். அதனாலே அவர்களுடைய சிந்தனைக்கு ஏற்றபடி நியாயப்பிரமாணத்திலே இருக்கக்கூடிய சாபங்களை எல்லாம் நீக்க அவர் வந்தார், அவர் சாபங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு ஒரு காரியம் தெரிந்தாக வேண்டும். அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களை வாசித்தீர்கள் என்றால், நாம் பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா ஆசீர்வாதங்களையுமே நமக்கு, ஆபிரகாம் சந்ததியாகிய நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் முழுமையாய் கிடைக்கிறது. இதனால்தான் நம்முடைய எல்லா சபைகளும், ஆவிக்குரிய சபைகள் எல்லாமே இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் அட்டை போட்டு போர்டு மாதிரி செஞ்சு பிரிண்ட் பண்ணி ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் கொடுக்கிறார்களே, அது முழுவதுமே பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தான். அப்படி என்றால் ஆசீர்வாதங்கள் நமக்கு உண்டு என்றால் அங்கே சொல்லப்பட்ட சாபங்களும் நமக்கு இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் தான் உங்களுக்கு வேதம் சொல்லுகிறது, அந்த சாபங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமம் தீர்த்து விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த சாபங்கள் உபாகம் 28, 29 போன்ற வசனங்கள் எல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கும் தேவனுக்கு உள்ள பிரிவினையே நம்முடைய பாவங்கள் தானாம். பாவங்களால் தான் கம்யூனிகேஷன் கட் ஆகுது, பாவங்கள் தான். வாசிக்கிறேன் வசனத்தை, ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. அதனாலே நம்முடைய பாவங்கள், சாபங்கள் தேவனுக்கும் நமக்கு பிரிவினை உண்டாக்குறது. இந்த சாபத்தை நீக்கி பிரிவினையை மாற்றி ஒப்புரவாக்க நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து அன்றைக்கு ஏதேன் தோட்டத்திற்கு வந்த தேவன் இன்றைக்கு இந்த பூமிக்கே வந்து நமக்காய் மரித்தார். இப்படிப்பட்ட சாபங்களிலே 1-2 சாபங்களை நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று இருக்கிறேன். சாபங்கள் என்றாலே நிறைய பேருக்கு என்ன காரியம் என்று புரியாமல் கூட இருக்கலாம். வறுமை சாபம், வியாதி சாபம், தொடர் தோல்வி, ஆக்சிடென்ட், மலட்டு தன்மை, அகால மரணம், ஆவிக்குரிய மரணம், மென்டல், மீளா கடன் போன்ற பல காரியங்களை நாமே பாவங்களால், சாத்தானுடைய தூண்டுதலினாலே நாமே இந்த சாபங்களை சுதந்திரித்துக் கொள்கிறோம். வேதத்தில் உள்ள 1-2 சாபங்களை உங்களுக்கு நான் சொல்லலாம் என்று இருக்கிறேன். சாராளும் ஆபிரகாமும் போகிறார்கள். அபிமெலேக்கு சாராளை பார்க்கிறான். அவளை பார்த்தவுடனே அவளோடு அவன் சேர்ந்து கொள்ளலாம் என்று விரும்புகிறான். நமக்கு தெரிந்த காரியம்தான் இது. அப்பொழுது தேவன் தடுக்கிறார். அவன் சாராளின் நிமித்தம் அபிமெலேக்கும் அவன் வீட்டாரும் மலடாய் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சாராளின் நிமித்தமே. உடனே ஆபிரகாம் அதற்காக ஜெபம் பண்ணுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாம் ஜெபம் பண்ணோடனே அவர்களுடைய விசுவாச வல்லமையின்படி, அபிமெலேக்கும் அவனுடைய வீட்டாருடைய விசுவாச வல்லமையின்படியே அந்த சாபம் நீங்கியது. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது. ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன்.
ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுக்கிரகம் பண்ணினார். ஆமென். ஆக சாபத்தை அந்த காலத்திலிருந்தே தேவன் விடுதலை கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. இரண்டாவது காரியம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மீரியாம், மோசேயுடைய சிஸ்டர். இந்த அம்மா மோசேயை பற்றி பொறாமை குணத்தோடு காரியங்கள் சொன்னதனாலே அவள் பாவம் செய்தாள். அவளுக்கு சாபம் வந்தது. அதனுடைய எஃபெக்ட்னாலே அவளுக்கு குஷ்டரோகம் வந்தது. உடனே மோசே அவளுக்காக தேவனிடத்தில் ஜெபிக்கிறான். தேவன் அதற்கு ஒரு பரிகாரம் கொடுக்கிறார். பாவத்துக்கு சாபத்துக்கு விடுதலையாவதற்கு ஒரு பரிகாரம் கொடுக்கிறார். 7 நாள் அவளை தண்ணீரிலே மூழ்க சொல்லுகிறார். அவளின் விசுவாச செயலினாலே அந்த சாபம் அவளை விட்டு நீங்கியது. ஆக சாபம் அந்த காலத்திலும் விசுவாசத்தினாலே நீங்கியது. புதிய ஏற்பாட்டிலே ஒரே ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் பழைய ஏற்பாடு தான், ஆனாலும் நமக்கு புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து தேவாலயத்திலே பிரசங்கம் பண்ண போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது 18 வருடம் கூனியாய் ஒருத்தி இருந்தாள். 18 வருடம் கூனியாய் இருந்தவள் தான் கூனியாய் இருக்கிறேன் என்பதை குறித்து வெட்கப்படாமல் அவள் அந்த தேவாலயத்திற்கு ஆராதிக்க வந்து கொண்டே இருக்கிறாள். இயேசு அவளை பார்க்கிறார். அவள் ஒன்றும் கேட்கவில்லை. இயேசு அவளுடைய உள்ளத்தை பார்க்கிறார், அவளுடைய ஆவியை பார்க்கிறார், எண்ணத்தை பார்க்கிறார், ஆத்மாவை பார்க்கிறார். உடனே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளுக்கு என்ன செய்தார் தெரியுமா? இதோ லூக்கா 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை, சாத்தானால் கட்டப்பட்டுதான் அவள் கூனியாய் இருக்கிறாள். ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்று இயேசு கேட்கிறார். ஆக அவளின் விசுவாச செயல்பாட்டால், தொடர்ந்து சபைக்கு வருகிற விசுவாச செயல்பாட்டால், ஆனால் தான் எபிரேயரில் எழுதப்பட்டிருக்கிறது, சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். இன்றைக்கு உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருந்தாலும் நிச்சயம் ஒரு நாளைக்கு கேட்கப்படும், அந்த 18 வருட கூனியை போல. அதனாலே நிச்சயமாய் சபை கூடி வருதலை விட்டு விடாதிருங்கள். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து அவருடைய சாபத்தை, அவருடைய சாத்தானால் வந்த சாபத்தை நீக்கி போட்டார். ஆக சாபத்தை பற்றி ஒரு சில காரியங்களை அறிந்திருக்கிறோம். இப்ப தண்டனையை பற்றி பார்க்க போகிறோம். தண்டனையிலே 3 விதமான தண்டனைகள் இருக்கிறது. ஒன்று பரிகாரத்தோடு கூடிய தண்டனை, பரிகாரத்தோடு கூடிய தண்டனை. இரண்டாவது ஆக்கினையோடு கூடிய சரித்திர நியாய தீர்ப்பு மற்றும் நித்திய நியாய தீர்ப்பு. மூன்றாவது தண்டனை வாழ்நாள் முழுவதும் அனைவரும் அனுபவிக்கும் மரண தண்டனை. 3 விதமான தண்டனைகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். முதலாவது பரிகாரத்தோடு கூடிய தண்டனை. இதை கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்ம எல்லாருமே. தேவன் பெரும்பாலான மக்களை முன்குறித்து தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார், நீதிமானாக்கி இருக்கிறார். அப்படிப்பட்டவர்கள் தான் நாம் எல்லாரும். இவர்கள் தேவ மகிமையை அவர்கள் குலைக்கும் நிலையிலே அவர்கள் வாழ்ந்தார்கள் என்றால், தேவ மகிமையை குலைக்கும் நிலையிலே அவர்கள் வாழ்ந்தார் என்றால், நம்முடைய ஆண்டவர் அதை பார்க்கிறார். அவருடைய நாமத்தை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய நாமத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காகவும், பாவத்தால், சாபத்தால், பிசாசால் அப்படி முன்குறிக்கப்பட்டவர்கள் அழிந்து போக கூடாது என்பதற்காகவும், அப்படி முன்குறிக்கப்பட்டவனுக்காக தேவன் வைத்திருக்கிற தீர்மானம் கண்டிப்பாய் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவோ, அவனுக்கோ அவனை சார்ந்தவர்களுக்கோ பரிகாரத்தோடு கூடிய தண்டனையை அவர் தருகிறார். இப்படி பரிகாரத்தோடு கூடிய தண்டனையை கொடுத்ததை 1-2 உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள். 1 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம். தாவீது என்ற ஒரு ராஜா இருந்தார். இந்த ராஜா எல்லா இடங்களிலும் போய் எல்லாரையும் ஜெயித்து கொண்டு வருகிறவன். ஜெயித்து வந்தவனே அவருக்கு கொஞ்சம் பெருமை வந்துருச்சு.
அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த சோல்ஜர்ஸ், ராணுவ வீரர்களால்தான் இப்படிப்பட்ட ஜெயம் கிடைத்தது என்று நினைக்கிறான். ஆக்சுவலா இது தேவனால் கிடைத்த ஜெயம். அவன் உடனே தன்னுடைய தளபதி கிட்ட சொல்லி, நீ போய் நமக்கு எவ்வளவு சோல்ஜர் இருக்காங்க, ராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க எண்ணிப்பாரு, இவ்வளவு பேரை வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோமே என்ற எண்ணத்தோடு தளபதி கிட்ட சொல்லுகிறான். தளபதி சொல்றான், வேண்டாயா வேண்டாம், இது தேவனுக்கு விரோதமானது என்று அவன் சொல்லுகிறான். ஆனாலும் தாவீது விட்டபாடில்லை, தேவனுக்கு விரோதமாய் காரியங்கள் செய்கிறான். இந்த தாவீது தேவனால் முன்குறிக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன், அழைக்கப்பட்டவன், நீதிமானாக்கப்பட்டவன். இப்படிப்பட்ட தாவீது, இவன் அழிந்து போகக்கூடாது பாவத்தால் சாபத்தால் என்று தேவன் விரும்புகிறார். இவனை பற்றிய தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இவன் மூலமாய் அவருடைய நாமம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அதனாலே அவர் அங்கே அவனுக்கு 3 விதமான தண்டனைகளை கொடுக்கிறார். அதை கொடுத்து அவன்கிட்ட சொல்றாரு, இதுல ஏதாவது ஒரு தண்டனை நீ எடுத்துக்கப்பான்றாரு. அவன் நிச்சயமாய் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் ஆயிற்றே. அங்க கூட நம்ம ஆண்டவர் கன்செஷன் கொடுக்கிறார் பாத்தியா. இருதயத்துக்கு ஏற்றவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் எப்போதுமே கன்செஷன் கொடுக்கிற ஆண்டவர். ஆமென். உடனே அவன் 1 மாத்திரம் எடுத்துக்கொள் என்று ஆண்டவர் சொன்னார். அவர்களுக்கு பெரிய அங்க ஒரு கொள்ளை நோய் வந்தது. அங்கே மக்கள் எல்லாம் அழிந்து போகிறார்கள். தாவீது அழுகிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே காத் என்ற ஒரு தீர்க்கதரிசி வருகிறான். அவன் மூலமாய் தேவன் பேசுகிறார். இந்த பாவத்துக்கும் சாபத்துக்கும் ஒரு பரிகாரத்தை தேவன் கொடுக்கிறார். நீ அங்க போய் அர்வனா என்பவருடைய அந்த களத்தில நீ போய் பலி செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதே போல இவன் போய் பலி செலுத்தினான். அந்த கொள்ளை நோய் நின்று போயிற்று. ஆக தாவீதினுடைய விசுவாச கீழ்ப்படிதலினாலே அவன் செய்த பாவமும் சாபமும் நின்று போயிற்று. அல்லேலூயா. 2வது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். என்னாகும் 20ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த மக்கள் வனாந்தரத்தில் இஸ்ரேல் மக்கள் போகும் பொழுது அவர்களுக்கு தேவன் மன்னாவை கொடுத்தார். மன்னா அவங்களுக்கு எல்லாம் டேஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு முறுமுறுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அவர்களுடைய கூட்டத்துக்குள்ளே பாம்பு வந்து அவர்களை கடித்தது. நிறைய பேர் மரித்து போய் விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் போய் மோசேயிடம் அழுகிறார்கள். மோசே தேவனிடம் கேட்கிறான். தேவன் சொல்லுகிறார், ஒரு வெண்கல சர்ப்பத்தை ஒரு கம்புல நீ கட்டி அதை தூக்கி காட்டு. இதை மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் என்றால், அதை பார்த்து விசுவாசித்தார்கள் என்றால் அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று அவர் சொன்னார். அதே போல இவன் கம்புலே தூக்கினான், வெண்கல சர்ப்பத்தை தூக்கினான். நிச்சயமாய் அவர்கள் பார்த்தார்கள், விசுவாசித்தார்கள். அவர்கள் செய்த பாவங்கள், முறுமுறுப்புகள், அதனால் வந்த சாபங்கள் எல்லாம் நீங்கி போயிற்று. இதைத்தான் யோவான் 3ஆம் அதிகாரத்துல 14-15 வசனத்திலையும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் அன்றைக்கு சர்ப்பம் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல இவரும் இந்த சிலுவை மரத்திலே உயர்த்தப்பட்டார், அந்த வெண்கல சர்ப்பம் போல உயர்த்தப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்க்கிற விசுவாசிக்கிற நம்ம எல்லாருக்கும் பாவத்திலும் சாபத்திலும் தண்டனையிலிருந்து விடுதலை கிடைக்கிறது. ஆமென், ஆமென். ஆக இது நான் சொன்ன பரிகாரத்தோடு கூடிய தண்டனை. பரிகாரத்தையும் கொடுத்து தண்டனையும் கொடுப்பார். புண்ணையும் காட்டி புண்ணுக்கு மருந்தும் கொடுக்கிற தேவன் நீயும் நானும் ஆராதிக்கிற தேவன். அதிலேயே தண்டனையிலேயே 2வது சொன்னேன் நான், ஆக்கினையோடு கூடிய சரித்திர நியாய தீர்ப்பு. இதற்கும் பரிகாரம் கொடுக்கிறார் நம்முடைய ஆண்டவர். ஆக்கினையோடு கூடிய சரித்திர நியாய தீர்ப்பு, ஆக்கினையோடு கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். சோதோம் குமாரா பட்டணம் ஓரின சேர்க்கை பெருத்து கொண்டிருக்கிறது. அது அப்படியே உலகம் முழுவதும் பரவிவிடக் கூடாது. அதனால் அதை அழித்தே ஆக வேண்டும். அதற்காய் தேவன் திட்டமிடுகிறார். ஆபிரகாமிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். நீதிமான் இருந்தால் 10 நீதிமான் வரைக்கும் ஆபிரகாம் கேட்டாரு. அதுக்கப்புறம் ஆபிரகாம் கேட்காம போயிட்டாரு, தேவனும் போயிட்டாரு. அப்போ தேவனுடைய திட்டம் என்ன? ஒரு பரிகாரத்தோடு தான் அந்த சோதங்குமாரா பட்டணத்தை அழிக்க வேண்டும் என்று இருக்கிறார். ஆக நீதிமான் ஒருவன் இருந்தாலும் கூட, ஔவையார் கூட சொல்றாங்க பாத்தீங்களா, நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை. அப்ப ஒருவன் மாத்திரம் நல்லவன் இருந்தா கூட அந்த சோதங்குமாரவை அழித்திருக்க மாட்டார் போல் தெரிகிறது.
அதனால அதை அவர் பரிகாரத்தை கொடுத்து ஆக்கினையோடு கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட், அதை பார்க்கிற ஒவ்வொரு நாடும் நகரமும் சிட்டியும் இப்படி பாவத்தோடு இருந்தால் இப்படி தேவன் திடீரென்று அழித்து விடுவாரோ? அதனாலே உண்மையும் உத்தமமாய் வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தேவன் உருவாக்குகிறார். ஜலப்பிரளயம் வந்தது. ஜலப்பிரளயத்திலே அவர்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். அந்நிய நுகப்பிணைப்போடு இருந்தார்கள். விக்கிரக ஆராதனை பண்ணுகிறவர்களாய் இருந்தார்கள். இதை தேவன் சொல்லி சொல்லி பார்த்தார். எத்தனை நாள் இந்த மனுஷனோடு நான் போராடுவது என்று தேவன் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். ஒருவரும் கேட்கல. எவனாவது கேட்டு மன்னிப்பு கேட்டிருந்தால் தேவன் அந்த ஜலப்பிரளயத்தை கொண்டு வந்திருக்கவே மாட்டார். அதிலே 8 பேர் மாத்திரமே விசுவாசித்து ஜலப்பிரளயத்திலிருந்து தப்பித்தார்கள். அதனால அந்த ஜலப்பிரளயம் என்ற ஒரு தண்டனை ஆக்கினையோடு கூடிய சரித்திர நியாய தீர்ப்பு, ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். அப்படித்தான் புதிய ஏற்பாட்டில் கூட அனனியா சப்பிராள் இவர்கள் அந்த சபை மூப்பர்கள், இவர்களுக்கு பரிகாரத்தோடு தான் தண்டனை கிடைக்கிறது. பேதுரு சொல்லுகிறான், பரிஸ்தாபிக்கு விரோதமாய் நீங்கள் பொய் சொல்லுகிறீர்களே, இதெல்லாம் சொல்றான். உடனே காலில் விழுந்து, ஐயா பரிஸ்தாபிக்கு விரோதமாய் நாங்கள் செஞ்சது தப்புதான், மன்னிப்பு கேட்டிருந்தால் நம்முடைய ஆண்டவர் உடனடியாக பாவம் சாபம் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கொடுத்திருப்பார். அவர்கள் அத்தோடு அழிந்து போனார்கள். இது ஆக்கினையோடு கூடிய சரித்திர நியாய தீர்ப்பு. தாவீது பத்சபாளுடைய குழந்தை அடித்தார் தேவன், இதுவும் சரித்திர நியாய தீர்ப்பு. யோராம் ராஜா, அந்த ராஜாவுக்கு குடல் வியாதி, அவனுக்கும் அதுவும் ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் தான். கோராகு என்பவன் லேவி கோத்திரத்தை சார்ந்தவன், மோசேக்கு விரோதமாய் எழும்பினவன். அவர்களுக்கும் ஒரு பரிகாரத்தோடு தான் அவர் ஆரம்பித்தார். அந்த பரிகாரத்திற்கு அவர்கள் ஒத்து வரவில்லை. என்னாகும் 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இதையெல்லாம் சேர்த்துதான் 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை வாசிக்கிறேன், கேளுங்கள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். ஆக சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு முன்னாலேயே இப்படி சரித்திர நியாய தீர்ப்பாய் கொடுக்கப்படும். இப்படி ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து உலகத்தில் உள்ள மற்ற மக்களுக்கெல்லாம் புத்தி புகட்டுகிற அப்படிப்பட்ட ஜட்ஜ்மெண்டாய் கிடைக்கும். சிலருடைய பாவங்கள் கடைசி வரைக்கும் பின்தொடரும். அது ஃபைனல் நித்திய ஆக்கினை தீர்ப்பிலே போய் அது நிற்கும். நித்திய ஆக்கினை தீர்ப்பை பற்றி உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுதான் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. இந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு தான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 11 முதல் 15 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கினியும் கந்தகம் கடலுக்குள்ளே தள்ளுகிற ஆக்கினை தீர்ப்பு அது நித்திய நியாய தீர்ப்பு. இவர்களுக்கும் பரிகாரம் கொடுக்கிறார். அவர்கள் வாழ்கிற காலத்துல, இந்த பூமியிலே வாழ்கிற காலத்துல அவர்களுக்கும் நீங்கள் இப்படியெல்லாம் பாவம் செய்யாம இருந்தீங்கன்னா நிச்சயமாய் உங்களுக்கு இந்த அக்கினியும் கந்தகம் கடல் உங்களுக்கு கிடைக்காது, நித்திய நியாய தீர்ப்பு இல்லை என்று சொல்லி இருக்கிறார். ஆக இதுவும் ஒரு தண்டனை தான். இது அல்லாமல் கடைசியிலே ஒரு வித்தியாசமான புதுமையான தண்டனையை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். இதுதான் வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கும் தண்டனை. அது என்னையா வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கக்கூடிய தண்டனை? இது ஏதேனிலே தேவனே தந்த தண்டனை, அவரே தந்த தண்டனை. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனம் வரை. இதை நிறைய பேர் ஆவிக்குரிய சபைகளிலே கூட ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வரைக்கும் முழுவதும் படிக்க நேரமில்லை. ஆனாலும் இதை சாபம் என்று சொல்லுகிறார்கள். இது சாபம் அல்ல. இது சாபம் என்றால் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13 படி இந்த சாபம் மாறி இருக்க வேண்டும் அல்லவா? இன்னும் அந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14 19 வரைக்கும் சொல்லப்பட்ட அந்த காரியம் இன்னும் மாறவில்லையே. வாழ்நாள் முழுவதும் மனிதன் அனுபவிக்கக்கூடிய தண்டனை அது. வரிசையாய் 1 2 மாத்திரம் சொல்லுகிறேன். வலு சர்ப்பத்திற்கு தண்டனை 3. என்ன தண்டனை? இருக்கக்கூடிய மிருகங்கள் எல்லாவற்றிலும் துஷ்ட மிருகமாய் சபிக்கப்பட்ட மிருகமாய் இருப்பாய். 1. நீ மண்ணை தின்பாய்,
2, மண்ணை மாத்திரம் திங்காது, மற்றதையும் திங்க, மண்ணை தின்பாய் என்ற ஒரு தண்டனை அங்கே கொடுத்திருக்கிறார். 3வது, நீ நகர்ந்து போவாய். அப்ப அதுக்கு முன்னால கால் இருந்து காலில் தான் நடந்து போயிருக்கும் போல, அது நீ நகர்ந்து போவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. வலு சர்ப்பத்திற்கு 3 தண்டனை இன்றும் மாறவில்லை. ஸ்திரீ, பெண்ணுக்கு 3 தண்டனை. நீ கற்ப வேதனைப்படுவாய், இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. புருஷனை நீ பற்றி இருப்பாய். எல்லா பெண்களுமே தன்னுடைய புருஷனைத்தான் பற்றி கொண்டிருக்கிறார்கள். 198 பெண்கள் புருஷனை பற்றி கொண்டுதான் இருக்கிறார்கள். 1-2 பேத்தை விட்டுருங்க. ஆக தேவன் சொன்ன இந்த தண்டனை இன்னும் தொடர்கிறது. 3வது அவளுக்கு சொல்லப்பட்ட தண்டனை, உன் புருஷன் உன்னை ஆழ்வான், உன் புருஷன் உன்னை ஆழ்வான். அப்படித்தான் இப்பொழுதும் இருக்கிறது. ஆக இந்த ஸ்திரீக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை 3. அது சாபமாயிருந்தால் கலாத்தியர் 3:13 படி இந்த 3 மாறி இருக்கணும்ல, மாறல, இது தண்டனை. அடுத்து மனுஷனுக்கு ஆண்மகனுக்கு கொடுத்த தண்டனை, அதுவும் 3 தான். இந்த பூமி சபிக்கப்படும் உன் நிமித்தம், தேவன் கொடுத்த தண்டனை. இந்த பூமி உன் நிமித்தம் சபிக்கப்படும், வருத்தத்தோடு அதன் பலனை நீ புசிப்பாய். 1வது தண்டனை. 2வது தண்டனை, முகத்தின் வேர்வையால் நீ ஆகாரம் புசிப்பாய். 2வது தண்டனை, கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு பொழைச்சுதான் நீ சாப்பிடணும். 3வது தண்டனை, நீ மண்ணிலிருந்து வந்திருக்கிறாய், நீ மண்ணுக்கே திரும்புவாய். 3 தண்டனையும் இன்றைக்கும் இருக்கிறது. எல்லா மனுஷனும் செத்து போறான். அவர் எவ்வளவு பெரிய பேதுருவா இருக்கட்டும், தானியேலா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய ஆளா இருக்கட்டும், எல்லாருமே மரித்து போகிறார்கள். இது தண்டனை, இது சாபம் அல்ல. சாபம் என்றால் கலாத்தியர் 3:13 படி இது மாறி இருக்குமே. இந்த தண்டனையை, 3 விதமான தண்டனைகளை சொன்னேனே, இந்த தண்டனையை தேவனே கொடுத்தால், எந்த தண்டனையை? இந்த கடைசி தண்டனையை, வாழ்நாள் முழுவதும் அனுபவிக்கும் இந்த தண்டனையை தேவனே கொடுத்ததுனால பரலோக ராஜ்யம் வரக்கூடிய, பரலோகத்துக்கு போகக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த தண்டனையிலிருந்து விடுதலை உண்டு. இதைத்தான் 1 கொரிந்தியர் 15:55 எழுதப்பட்டிருக்கிறது. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. ஆக பரலோக ராஜ்யத்துக்கு வரக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த தண்டனையிலே விடுதலை உண்டு. அப்போ வருகையில ஏசாயா 11 ஏசாயா 35 இதையெல்லாம் வாய்ச்சிங்கன்னா எப்படிப்பட்ட விடுதலை கிடைக்க போகிறது 1000 வருட அரசாட்சியிலே என்பதை பாருங்கள். ஏனென்றால் பரலோக ராஜ்யம் தான் இறங்கி வரப்போகுது 1000 வருட அரசாட்சியில. அது எப்படி இருக்க போகிறது என்று பாருங்கள். நான் ஒரு வசனம் ஏசாயா 35 6ஆம் வசனம் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். முடவனே இருக்க மாட்டாங்க. முடவன் மானை போல் குதிப்பான். ஊமையன் நாவும் கம்பீரிக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியில் ஆறுகளும் பாய்ந்தோடும். இதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா மிக மிக சந்தோஷமா இருக்கும். ஏசாயா 11, ஏசாயா 35. ரைட். இப்போ இதை ஒரு விளக்கத்திற்காக ஒரு சின்ன காரியத்தை சொல்ல போறேன். ஒரு எக்ஸாம்பிள். இப்போ ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கிறோம். அங்க போலீஸ் இருக்காரு, டிராபிக் போலீஸ். டிராபிக் போலீஸ் சொல்றாரு நம்மளை பார்த்து, ஐயா நீங்க இடது பக்கம் தான் போகணும், இடது பக்கம் போனா தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஒரு காரியம் வராது, நீங்க வலது பக்கம் போனீங்கன்னா உங்களுக்கு ஆக்சிடென்ட் வரும்னு சொல்லிட்டார். நம்ம என்ன செய்யணும்? அவர் சொல்றபடி கேட்டு போனால் ஆக்சிடென்ட் வராது. நம்ம அதை விட்டுட்டு வலது பக்கம் போயிட்டே இருந்தோம்னா ஒருவேளை ஆக்சிடென்ட் வந்துருச்சுன்னா இது போலீஸ்காரர் அந்த ஆக்சிடென்ட்டை கொடுத்தாரு இல்ல, நாமே அந்த ஆக்சிடென்ட்டை சுதந்திரித்துக் கொள்கிறோம். இப்படித்தான் சாபத்தை நாமே சுதந்திரித்துக் கொள்கிறோம். சாபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, சொல்லுகிறார் தேவன். அவர் சொல்லுகிறபடி நாம் வசனப்படி நடக்கிறது இல்லை, அதனால நாமே சுதந்திரித்துக் கொள்கிறோம். அதே போல இடது பக்கம் போனோம்னா நமக்கு ஒரு ஆக்சிடென்ட் வராது.
அதே போல தேவனுடைய வார்த்தைப்படியே நாம் நடந்தோம்னால் ஆசீர்வாதங்கள் நாம் சுதந்திரித்துக் கொண்டே இருப்போம். இப்ப அங்க போய் ஒரு சைக்கிள் மோதிக்குதுன்னு வச்சுங்க, ஏதோ ஒரு காரியம், போலீஸ்காரர் வர்றாரு, அங்க இருந்து வந்தோடனே பனிஷ்மெண்ட் கொடுக்கிறாரு, பெனால்டி கொடுக்கிறாரு. எதனாலயா பெனால்டி? நம்ம செஞ்ச பாவத்தினால்தான், நம்ம செஞ்ச தப்புனால்தான். அவரே பெனால்டி கொடுக்கணும்னு ஆசையிலையா டிராபிக் போலீஸ் நின்றுட்டு இருக்காரு? இல்ல, நம்மெல்லாம் உண்மை உத்தவமாய் போகணுங்கிற ஐடியாவில தான் நின்றுட்டு இருக்காரு அவரு. நாமே பெனால்ட்டியை, தண்டனையை நாமே எடுத்துக்கொள்ளுகிறோம். இப்போ ஒருவேளை இந்த தண்டனையை கொடுக்காம கூட போலீஸ்காரர் போயிடலாம், அது வேற விஷயம். ரைட், பரவாயில்ல. ஆக இயேசு கிறிஸ்து பலருடைய கேள்வி, இப்போ ஒரு புதிய நூதன கேள்வி உங்களுக்கு சொல்ல போகிறேன். சாபத்தை பற்றி சொன்னேன், தண்டனைகளை பற்றி சொன்னேன். இப்போ ஒரு புதிய நூதன கேள்விகளை பற்றி உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வியை சொல்ல போகிறேன். இந்த காலத்துல நிறைய பேர் அவர்கள் பெரிய சர்ச்சு, நாங்க ஆவிக்குரிய சபை ஆய்வுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட கேட்கிற கேள்வி இது: இயேசுதான் நம் சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டாரே, இயேசுதான் நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டாரே, சாபம் கிறிஸ்தவனுக்கு எப்படி வரும்? கேள்வி, அவங்களுடைய கேள்வி. அவர் தான் தீர்த்துட்டாரே, எப்படியா வரும்? அவங்களுக்கு நான் கேட்கிற கேள்வி, இயேசுதான் நம்முடைய பாவங்களை எல்லாம் சுமந்து தீர்த்து விட்டாரே, பாவம் கிறிஸ்தவனுக்கு எப்படியா வரும்? அப்ப ஒரு கிறிஸ்தவனும் பாவம் செய்ய மாட்டானா? இன்னொரு கேள்வி, இயேசுதான் நம்முடைய வியாதி, வறுமை, தோல்வி, அகால மரணம் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டாரே, அப்போ அதெல்லாம் கிறிஸ்தவனுக்கு எப்படி வரும்? இப்படியும் நம்ம கேள்வி கேட்கலாம் இல்ல? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், வேதத்திலே கிறிஸ்தவனுக்கு சாபமும் வரும், தண்டனையும் வரும். 1 கொரிந்தியர் 16 அதிகாரம் 22 வசனம், வெளிப்படுத்தல் 22:3, எபிரேயர் 6 அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள், ரோமர் 9 அதிகாரம் 3 வசனம், கலாத்தியர் 1 அதிகாரம் 8-9 வசனங்கள், யோவான் 7:49, 2 பேதுரு 2 அதிகாரம் 13-14, இப்படி பல வசனங்களை சொல்லிக் கொண்டே போகலாம். 1 கொரிந்தியர் 16:22 மாத்திரம் சொல்லுகிறேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான், சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன், கர்த்தர் வருகிறார். ஆக இயேசுவிடத்தில் அன்பு கூறாமல் போனாலே உனக்கு சாபம் வருகிறது. ஆக புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவனுக்கும் சாபம் உண்டு, பாவம் உண்டு, தண்டனையும் உண்டு, கிறிஸ்தவனுக்கு உண்டு. அவைகள் எல்லாவற்றுக்குரிய பரிகாரமும் உண்டு. எனவே நாம் தேவ வசன விசுவாசத்தோடு இம்மை மறுமை ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். இம்மைக்கான ஆசீர்வாதம், மறுமைக்கான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நின்று தீமையான சாப காரியங்களிலிருந்து விடுபடுவோம். நாம் எல்லாரும் தேவ தண்டனையிலிருந்து தப்பிக்கொள்ளுவோம். வசன விசுவாசத்திலே வளர்வோம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இயேசு சீக்கிரம் வருகிறார். ஆயத்தமாவோம், ஆயத்தமாக்குவோம். ஆமென், ஆமென், ஆமென். ஐயா, நன்றி நன்றி. மிகவும் அருமையாக சாவும் தண்டனையும் கிறிஸ்துவனுக்கு உண்டா என்ற இந்த தலைப்பில நிறைய காரியங்களை இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள முடிந்தது. நிச்சயமாகவே இது அநேகருக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும், ஆசீர்வாதமா இருந்திருக்கும். அதுல ஒரு சில கேள்விகள் எல்லாம் நிச்சயமாய் நிறைய இதை நிச்சயமாய் பார்ப்பவர்களுக்கு நிச்சயமாய் கேள்விகள் எழும்பி இருக்கும். கேள்வியை எழும்பல அப்படின்னா சரியா பார்க்கலன்னு அர்த்தம், சரியா கேட்கலன்னு அர்த்தம். அதனால கேள்விகள் இருக்கு, நம்மிடத்திலேயும் ஒரு சில கேள்விகள் இருக்கு. இப்போ நேயர்களுடைய கேள்வி ஏதாவது வந்திருந்தால் அந்த கேள்வியை நான் பார்த்து விட்டு நம்ம அடுத்தபடியாக போகலாம். பாஸ்டர், நேயர்களுடைய கேள்விகள் இருக்கா? பாஸ்டர் சத்யதாஸ். ஓகே, நேயருடைய கேள்வி, வாசகருடைய கேள்வி இல்ல, நேயர்கள் கேள்வி இருக்கா? நீங்க கண்டினியூ பண்ணலாம் உங்களுடைய கேள்வி. சரிங்கய்யா. இப்போ அதுல ஒரு கேள்விங்கய்யா. அதாவது சாபமும் தண்டனையும் வேறு என்று அது தனித்தனியாக பிரித்து மிக தெளிவாக அழகாக நீங்க சொன்னீங்க. அதுல ஒரு கேள்வி, ஆதியாகமம் 3 அதிகாரம் 14 வசனத்துல போட்டிருக்கிறதை நீங்கள்
சர்ப்பத்திற்கு, ஸ்திரீக்கு, ஆதாமுக்கு, இம்மூவருக்கும் அது தண்டனைகள் தான், சாபங்கள் இல்லை அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த 3:14 சபிக்கப்பட்டிருப்பாய் என்ற வார்த்தையே அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதை எடுத்துக்கொண்டு அநேகர் சபித்தார் என்றுதான் அங்கே உள்ளது, அதனால சபிக்கப்பட்டிருப்பாய் என்றுதான் அங்கே வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, அதை எப்படி நீங்க தண்டனை என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். இந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு அவர்கள் அப்படி சொன்னார்கள் என்றால் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரைக்கும் உள்ள வசனங்கள் எல்லாம் சாபம் என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மனிதனும் சாகக்கூடாது. அவங்கள்ட்ட கேளுங்க, ஏன் எல்லாரும் சாகுறான்? இது சாபம் அல்ல, இது தண்டனை. இது பெர்மனண்டாய் வருகை வரைக்கும் அனுபவிக்க வேண்டிய தண்டனை. இந்த இடத்துல அது சாபம் என்று நம்மளுடைய மொழிபெயர்ப்பிலே அப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அவ்வளவுதான். நிறைய இடங்களிலே சாபத்துக்கும் தண்டனைக்கும் இப்படி மாற்றி எழுதப்பட்ட காரியங்களும் உண்டு. அத்திமரத்தை தேவன் சபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் அது சபித்தார் என்றுதான் சொல்லுகிறார்கள். ஆனால் ஆக்சுவலா அது அத்திமரத்துக்கு தேவன் தண்டனை கொடுத்திருக்கிறார். அது அத்தோடு அழிந்து போய்விட்டது. தண்டனை என்றாலே அத்தோடு அழிந்து போகிற, அத்தோட முடிவாய் போகிற காரியங்கள். அதனால இது டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பில் அப்படி எழுதப்பட்டிருக்கிறத வைத்துக்கொண்டு உண்மை அடிப்படை சத்தியத்தை மாற்றி சொல்லக்கூடாது. ஆமென். அதுல ஒரு காரியம் நன்றி நன்றி. அடிஷனலா கூட இப்போ அதை தொடர்ந்து இப்போ சாபம் என்று சொன்னாலே இந்த காரியத்தை செய்தால் இந்த காரியம் உன்னை வந்து சேரும் என்பதாக தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்போ இந்த கனியை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய், இது ஒரு சாபமாக அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. அவன் வார்த்தையை மீறினான், சாபத்தை சுதந்திரித்துக் கொண்டான். ஆனால் தண்டனை என்று சொல்லுகிற பொழுது தேவனே அவன் செய்த அந்த பாவத்தை பார்த்து தேவனாம் குலைச்சலாக தன் வார்த்தையை மீறினதுனாலே பெனால்டி போல, இப்போ உங்க எக்ஸாம்பிள் சொன்னது போல, அதை அவராகவே அந்த பனிஷ்மெண்ட்டை அவர் கொடுக்கிறார். ஸோ அந்த அடிப்படையில் அவர் கொடுத்த அந்த பனிஷ்மெண்ட் இன்றைய வரைக்கும் மாறாமலே இருக்கு. சாபமாக இருந்தால் மாறி இருக்க வேண்டும். அதனால தான் அந்த வார்த்தையை கொண்டு நாம் நிதானிப்பதை விட அதனுடைய கான்டெக்ஸ்ட் அடுத்தடுத்த பல வசனங்களை வச்சு நம்ம பார்க்கும்போது சாபிக்கப்பட்டிருப்பா என்பதை வைத்து நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அது நிச்சயமாய் தண்டனையாய்த்தான் இருக்கும் என்பதை நாம் ஆணித்தரமாக சொல்ல முடியும். கரெக்ட். நீங்க சொல்றதை வச்சு இன்னும் ஸ்ட்ராங்கா ஒரு காரியம் புரிந்து கொள்ள முடிகிறது. தேவனே அவர் சபித்தார் என்றால் அவர் தேவனே அல்ல. ஏனென்றால் நிறைய இடங்கள்ல சபிக்க கூடாது என்றே நமக்கு வசனங்கள் ஒரு சில இடத்துல நாமே மனிதர்களாகி நாமே சபிக்க கூடாது என்று பல வசனங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருப்பதனால அவரை நேரடியாய் சபிக்க மாட்டார் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. ஐயா, அதை தொடர்ந்து ஒரு கேள்வி ஒண்ணு வந்திருக்கு, அந்த கேள்வியை பார்த்துடலாம். நோவா என்பவர் கேள்வி கேட்டிருக்கிறார். சாபம் பழைய ஏற்பாட்டில் தானே கொடுக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் சாபம் எல்லாம் இயேசு சுமந்து விட்டாரே, எப்படி கட்டளைகள் நீக்கப்பட்டதோ அப்படி நீக்கப்படவில்லை. அதற்குத்தான் நான் கடைசியிலே ஒரு காரியத்தை சொன்னேன் அல்லவா, புதிய ஏற்பாட்டிலே வசனங்களை வரிசையாய் சொன்னேன். நோவா பிரதர் அவர்களே, நீங்கள் 1 கொரிந்தியர் 16:22 இதெல்லாம் புதிய ஏற்பாடு. வெளிப்படுத்தல் 22:3, எபிரேயர் 6:4-8, ரோமர் 9:3, கலாத்தியர் 1:8-9, இப்படி நிறைய வசனங்களை சொல்லி இருக்கிறேன். இந்த வசனங்களை படித்து பாருங்கள். இந்த வசனம் கிறிஸ்தவனுக்கு சாபம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு வாசித்தேன். ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால புதிய ஏற்பாட்டிலும் சாபங்கள் உண்டு. புதிய ஏற்பாட்டு மக்களுக்காகவும் கலாத்தியர் 3:13 இருக்கிறது. சொல்லுங்க. ஓகே, அதுல நன்றி. அவருக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். இப்ப ஒரு சாபம்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டார் இல்லையா? இப்ப ஆசீர்வாதத்துக்கு வாங்கல, ஆசீர்வாதம் சாபம் ரெண்டுத்தையும் வச்சிருக்கிறாரு. இப்போ புதிய ஏற்பாட்டிலே எப்படி பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட அத்துணை ஆசீர்வாதங்களும் நாம் புதிய ஏற்பாட்டு உடன்படிக்கைக்கு சொந்தக்காரர்களாக நாம் கிறிஸ்துவின் வார்த்தைப்படி நடக்கும்போது கிறிஸ்துவின் மூலமாக அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் நாம் பெற்றுக்கொள்கிறோமோ, அதே போல நாம் வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது சொல்லப்பட்ட சாபங்களும் நம்மை வந்து சேரலாம் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஏன்னா நிறைய பேருடைய இன்றைக்கு பெரும்பாலான கிறிஸ்தவ சபைகளிலே இன்றைக்கு கிறிஸ்தவனுக்கு சாபமே இல்லை, அதாவது அதை சொல்வதனால நிறைய பேர் சந்தோஷப்படுகிறார்கள். அப்படி அல்ல. யதார்த்தத்தையும் வசனத்தையும் நம்ம வறுத்து பார்க்கும்பொழுது நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் தேவ சித்தம். அது எப்போ நடக்கும்? நீ கிறிஸ்துவின் வார்த்தைப்படி உபதேசத்தின்படி நடக்கும் பொழுது
அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரத்துக் கொள்கிறோம். அப்படி வார்த்தையை மீறி போகும் பொழுது சாபங்கள் நம்மை வந்து சேரலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகே, யா, அடுத்தது போலாம். நன்றி ஐயா, நன்றி. அடுத்தது ஆண்டனி ராஜ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். பிசாசை சபிக்கலாமா என்று கேட்டிருக்கிறார். பிசாசை சபிச்சு என்ன பிரயோஜனம்? அவன் ஏற்கனவே தேவனிடத்திலிருந்து தள்ளப்பட்டவன் தான், ரைட்? அவனை விரட்டத்தான் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். அவனை சபிக்க சொல்லி நமக்கு அதிகாரம் கொடுக்கல, மார்க் 16:17. அதனால பிசாசை சபிக்கிறதுனால அவனுக்கு வியாதியோ வறுமையோ இதெல்லாம் வந்து என்ன பிரயோஜனம்? தேவையில்லை. அதெல்லாம் பிசாசுக்கு தண்டனை, நித்திய நியாய தீர்ப்பு தேவன் கொடுப்பார். இப்ப நம்ம விரட்டலாம், அவ்வளவுதான். ஓகே, நல்ல பாயிண்ட். இல்ல, இது தலைப்புக்கும் சம்பந்தம் இல்லாத கேள்வி, நல்ல கேள்வி. ஆனா நம்ம கிறிஸ்தவனுக்கு சாபமும் தண்டனையும் உண்டா என்பதை பத்தி இங்க பேச்சு இல்லை. அதை ஒரு காரியம் அதனால பரவாயில்ல. இல்ல, கிறிஸ்தவனுக்குள்ளே பிசாசு இருக்குதே. நம்ம அந்த காரியத்தை புரிஞ்சு நல்லது. ஏன்னா நம்ம ஜெபிக்கும் பொழுதும், விசேஷமா நம்முடைய கடைசி கால விடுதலை ஊழியத்தில் இருக்கக்கூடிய நம்மவர்கள் ஜெபிக்கும் பொழுது ஒரு காரியத்தை நம்ம சொல்லுவோம். இந்த ஆராதனைக்கு விரோதமா எழும்பக்கூடிய எல்லா பிசாசின் கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறோமா, அதமாக்கி போடுகிறோம் அப்படின்லாம் நம்ம சொல்றது இல்ல. அது இயேசுவின் நாமத்தினால சபிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இயேசு நாமத்துல அப்பாலே போ சாத்தானே அப்படிதான் சொல்லுகிறோம். அதமாக்கி போடுகிறோம் அப்படின்னு நம்ம சொல்றோமே, அந்த வார்த்தை சாபத்துக்கு கிரியைகளை. ஓகே ஓகே, பிசாசு இல்ல, அதை அதமாக்குறதுக்கு நமக்கு தேவன் அத்தாரிட்டி கொடுக்கல. கரெக்ட், அதனுடைய கிரியைகள், அதனுடைய காரிய சக்தியை. ஓகே, நன்றி. இப்போ இன்னொரு கேள்வி வந்திருக்கு. ஆக்சுவலா நல்ல கேள்விதான் நினைக்கிறாரு. ஜீசஸ் இஸ்ரவேல் க்ளோ என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். சாபமும் தண்டனையும் எதுவரை உண்டு கிறிஸ்தவனுக்கு அப்படி என்று கேட்டிருக்கிறார். வருகை வரைக்கும் உண்டு. வருகை வரைக்கும் நம்ம பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், சாபங்கள் தொடரலாம். அதனால வருகை வரைக்கும் நம்ம பாவம் செய்யாத வரைக்கும் பிரச்சனை இல்லை. அதனால வருகை வரைக்கும் சாபமும் தண்டனையும் தொடர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இல்ல, சாபங்கள்லயே வித்தியாசங்கள் உண்டு என்பதை அது பிரதர் இன்னும் கொஞ்சம் அடிஷனல் தகவலா சொல்றோம். அதாவது சாபங்கள் என்பது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சுமந்த சாபங்கள், சிலுவையிலே அவர் செய்து முடித்த சாபங்கள் முடிந்தது. அது முடிந்ததுனால்தான் இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பிசாசின் அந்த அந்தகார இருள் நின்று ஆட்சியமான ஒளிக்கு நாம் வரவழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அதனால ஆவிக்குரிய மரணம் முடிந்தது. அந்த பிரதருக்கு சொல்ல வேண்டியது, அந்த சாபம் முடிந்தது. இப்போ உங்கள் கிரியைகள் மூலமாக நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தினால் உருவாகிற சாபங்கள் அவ்வப்போது வரும். அவ்வப்போது பாவ மன்னிப்பு நீங்கள் கேட்டு நீங்கள் தேவனிடத்துல சரணடையும் பொழுது அதுக்கு பரிகாரமாக அது முடிந்துவிடும் என்பதை கூடுதல் தகவலாக சொல்லிக் கொடுக்கிறோம். அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா? வேற ஏதாவது கேள்வி இருக்கா பாஸ்டர்? இல்லைன்னா நம்ம அடுத்த கேள்வி ஆரம்பிச்சிடலாம். அதான், இப்ப அந்த சாபமும் தண்டனையும் இது ஏதோ நம்ம இந்த காரியத்தை எல்லா மனுஷனுக்கும் இருக்குது என்பதை ஒரு பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நாம் அதிகமாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு பக்கம் ஆசீர்வாதம் செழிப்பு அப்படின்னு சொல்லுகிறது. இது தேவைதான். மனிதனுக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும், செழிப்பாய் வாழ வேண்டும், பொருளாதார ஆசீர்வாதம், தெய்வீக ஆரோக்கியத்தோடு நாம் நல்லபடியா வாழணுன்றதுதான் தேவ சித்தம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதே வேளையில இன்றைக்கு பல பேர் தங்களுடைய சாபங்களிலேயும் பொல்லாத பிரச்சனைகளிலும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயம். அதை நாம் புரிந்து கொண்டு விட்டால் அந்த சாபத்திலிருந்து நாம் எப்படி விடுபடுவது, தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி செவி கொடுத்து நாம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது என்பதற்கான வழி நமக்கு கிடைத்துவிடும். அதனுடைய மோட்டோ தான் இந்த செய்தியினுடைய தலைப்பு. அதை புரிஞ்சு, அதனால இஸ்ரவேல் அவர்கள் பயப்படாதீங்க, உங்களுக்கு சாபமும் தண்டனையும் வராத அளவுக்கு நீங்க வார்த்தையிலே உறுதியா இருங்கள், நீங்கள் ஆசீர்வாதத்தோடு வாழ்ந்து மறுமையில் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பீர்கள், உங்களுடைய மனைவி குளோரியோடு. வெரி குட், ஸ்தோத்திரம். நன்றி ஐயா. அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். நான்
இப்போ திரும்ப திரும்ப நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு தான் வரோம். சாபம் வேற, தண்டனை வேற. அதை வித்தியாசப்படுத்தி நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். அது புரிந்ததும் கூட. எனக்கு புரிந்தது, மற்ற நேயர்களுக்கு அது புரிந்ததா இல்லையான்னு தெரியல. சப்போஸ் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்கள் தயவு செய்து உங்களுக்கு புரியவில்லை என்றால் கீழே உள்ள நம்பரை தொடர்பு கொண்டு நீங்கள் ஆசிரியர் இடத்துல காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். ஆசிரியர் தயாராக இருப்பார். அதுல நீங்கள் கேட்டுக்கொண்டு நீங்கள் அதுல தெளிவடையலாம். அதுலயா இன்னொரு காரியம், இப்போ உன் நெற்றி வேள்வை மண்ணில் விழ நீ சாப்பிடுவாய், அதாவது வேர்வை சிந்தி உழைத்து நீ சாப்பிடுவாய் என்பது அது தண்டனை இல்லைங்களா? இப்போ அந்த தண்டனை எல்லோரும் அனுபவிப்பதிலேயே ஒரு சில கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள், லட்சாதிபதிகள் இப்படி எல்லாம் நிறைய பேரு அந்த தண்டனையை அனுபவிக்கிறது இல்லை. பிறந்ததுல இருந்தே சில்வர் ஸ்பூனாக, கோல்டன் ஸ்பூனாக அவர்கள் வாழ்கிறார்கள். வேர்வை சிந்தி சம்பாதிப்பதில்லை. நல்லா ஜாலியா தான் சாப்பிடுறாங்க. ஒரு வேலைக்கு கூட போகாம சாப்பிடுறாங்க. இதை நம்ம தண்டனைன்னு எடுத்துக்கொள்ளலாமா, இல்ல அல்லது இது சாபம் லிஸ்ட்ல எடுத்துக்கலாம்? ஏன்னா இது மாறுறது. தண்டனை என்பது மாறாது என்பது நீங்கள் தெளிவாய் நீங்கள் சொல்லி இருக்கிறீர்கள். அப்படி இருக்கும்போது இந்த ஒரு விஷயம் மாறுது. இதை தண்டனைன்னு நம்ம எடுத்துக்கலாமா, அல்ல சாபம்னு எடுத்துக்கலாமா? இது நமக்கு புரியும்படியா எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ நான் கூட இன்று மாலையில பாஸ்டர் சத்யதாசோடு பேசிக் கொண்டிருந்தேன். வேர்வையிலே ஆகாரம் புசிப்பாயின் போட்டிருக்குது. நம்ம எல்லாரும் ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு ஆகாரம் புசித்து கொண்டிருக்கிறோம். வியர்வையே இல்லையே, இப்படி எல்லாம் கேள்விகள்லாம் வருமே, அதை பற்றி எல்லாம் பேசிக் கொண்டிருந்தோம். உண்மை என்னன்னா, அதனுடைய அர்த்தம் என்னன்னா, நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிடணும். அதான் அதனுடைய பேசிக் தாட்டு. அந்த காலத்து ஆதாம் ஏவாள் காலத்துல எல்லாம் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் உண்டு. இப்ப அதுக்கு பதிலா நீ ஏசியில இருந்து வேலை செஞ்சா கூட உனக்கும் கஷ்டங்கள் உண்டு. நீ எங்கே காரியங்கள் செஞ்சாலும் கஷ்டங்கள் உண்டு. அவன் சம்பாதிக்காம வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்றான், பெரிய பெரிய பணக்காரன் சொன்னாலும் அவனுடைய மூதாதையர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணம் தான் அது. அதையும் இவன் பூரா செலவழிக்க இவனுக்கும் மனசுல ஆவியில குத்திக்கிட்டே தான் இருக்கும் அவனுக்கும். அதனால நிம்மதியோடு உலகத்திலே வாழ்கிறவன் ஒருவனும் இல்லை. 2 பேர் தான். ஒன்று பேபி, இன்னொன்று பைத்தியக்காரன். இவர்கள் 2 பேர் தான் நிம்மதியோடு வாழ முடியும். மற்றபடி இந்த காரியம் நாம் கஷ்டப்பட்டு சாப்பிடணும் அந்த அர்த்தத்துல சொல்லப்பட்டதான். இது நம்ம வார்த்தைக்கு வார்த்தை எடுக்க முடியாது. நன்றி நன்றி, அது மிக தெளிவாக புரிந்தது. அதுல ஒரு அடிஷனலா பாயிண்ட் கூட சொல்லலாம். இப்போ அவர்கள் இப்படியாக நல்ல சந்தோஷமா இருக்காங்களே, இப்போ சொல்லப்போனா அவங்க புறஜாதி மக்களா இருக்கும் பொழுது கூட இப்படி ஒரு சாபம் இல்லாமல் சந்தோஷமா இருக்கிற சூழ்நிலை இருக்கு. அப்ப ஆண்டவர் அவங்களெல்லாம் பாக்குறது இல்லையா? இப்ப நம்மலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, அவங்களுக்கும் ஒரு தண்டனை இல்லையா? அப்படி சொல்லும்பொழுது பவுலப்போஸ்தலன் ஒரு வார்த்தை எழுதுகிறார் ரோமர் புஸ்தகத்துல, ரோமர் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் நீடிய சாந்தத்தோடும் பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? அதனால அவர்களுக்கெல்லாம் எப்போ முந்திக் கொள்ளும், எப்போ அவர்களுக்குரிய காரியங்கள் நடக்கும் என்று நமக்கு தெரியாது. நம்ம அந்த பாத்திரம் உடையும்னு தெரியாது, நமக்கு தெரியாது. அதனால நம்ம அவங்கள பார்ப்பதை விட நம்மை நிதானித்து பார்த்து நமக்கு இருக்கக்கூடிய குறைகள் என்ன, நாம் திருத்தி கொண்டு அவருடைய காலத்துக்கு அவருடைய வேலைக்கு நாம் காத்திருந்தால் ஆசீர்வாதம் நம்மை சேரும் என்பதுல கிஞ்சித்தும் ஐயமில்லை. நன்றி பாஸ்டர், நன்றி. அதுல இன்னொரு கேள்விங்கய்யா, இப்போ ஆசீர்வாதம் சாபம் இது ரெண்டத்தை பத்தி ரொம்ப நமக்கு தெளிவு வந்திருக்குது. இன்னும் கூடுதல் தெளிவு நமக்கு தேவைன்னு நினைக்கிறேன். இப்போ ஆசீர்வாதம் என்றாலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் தருவார். ஆசீர்வாதங்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கொடுப்பார் என்பது அது ஒரு உறுதியான தகவல். அதே போல தண்டனையும் தன்னுடைய மன்னிக்கணும், சாபமும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான் கிடைக்குமா? அப்படி என்பதிலே ஒரு கூடுதல் ஒரு தெளிவு தேவை. ஏனென்றால் ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தான் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் அங்கே ஏதேன் தோட்டத்திலே வைத்து நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அதனால ஆதாம் ஏவாள் தவறியதுனாலே பல காரியங்கள், பல நிகழ்வுகள் நடந்து விட்டது. அதனால தன்னுடைய பிள்ளைகளுக்கு தானா இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே, அல்லது புறஜாதி மக்களுக்கும் இப்படி வருமா? அல்லது புறஜாதி மக்களுக்கும் அப்படி வரும் என்றால் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புறஜாதி மக்களுக்கும் தனித்தனி கண்டிஷன்கள் இருக்கிறதா அதை சுதந்திரித்துக் கொள்வதற்கு என்ற அந்த காரியத்தை
நீங்கள் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க ஐயா. தேவனுடைய பிள்ளைகள் வார்த்தையை அறிந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தைக்கு விரோதமாய் போகும் பொழுது அவர்களுக்கு சாபம் வந்து விடுகிறது. மற்றபடி நாம் எல்லாருமே ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோம், ஒளிக்குள்ள வந்து விட்டோம். நம்ம அல்லாத மற்றவர்கள் எல்லாரும் பிசாசின் கண்ட்ரோலுக்குள்ள இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் இருளின் அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால பிசாசானவன் கொல்லவும் திருடவும் அழிக்கவும் தான் காரியங்களை செய்து கொண்டிருப்பான். அதனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சாபம் வந்துடும். அதை பத்தி கவலையே பட தேவையில்லை. சாபம் என்று என்னென்னவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ வேதத்துல எல்லாமே அவர்களுக்கு வந்து சேரும். அதான் தேவனுடைய வார்த்தையை மீறுகிறதுனால் வருகிற சாபங்களா அல்லது ஜெனரல் உலக சட்டத்தை மீறுகிறதுனால் வருகிற சாபங்களா? அவங்களுக்கு உலக மக்களுக்கு கேட்கிறேன். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காமல் போய்விட்டால் சாபங்கள் அவர்களுக்கு வரலாம், அவ்வளவுதான். மற்றபடி புறஜாதிகளுக்கு தேவனுடைய வார்த்தையே தெரியாது. இப்போ புறஜாதிகள் ஒரு காரியம், இயேசுவை பற்றி சொல்லியும் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள் என்றால் அவர்களுக்கு சாபம் உண்டு. அதனாலதான் 1 Corinthians 16:22 கூட சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா, கிறிஸ்துவனிடத்தில் அன்பு கூறாமற் போனாலே சாபம். அதனால புறஜாதிகளுக்கும் சாபம் வரும். அது அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் போனால், இன்னைக்கு எல்லாருக்குமே இயேசுதான் தெய்வம் என்று தெரிகிறது, ஆனாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போகிறார்கள். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் போனால் அவர்களுக்கும் சாபம் வரும் நிச்சயமாய். நன்றி ஐயா, நன்றி. இப்போ பார்வையாளர் கேள்வி வந்திருக்கு. பொன்ராஜ் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். தகப்பன் செய்த பாவ செயலின் விளைவு அது பிள்ளைகளுக்கு சாபமாக இருக்கிறது என்று சில ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்களே, இது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா என்று கேட்டிருக்கிறார் ஐயா. அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதுதான். பிதாக்களுடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரம் உங்களுக்கு வேணுங்கிறீங்க, நம்ம தாத்தா பாட்டி சம்பாதிச்ச சொத்து மாத்திரம் வேணுங்கிறீங்க, அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் தேவை என்று ஏற்றுக்கொள்ளுகிற நாம், அவர்கள் மூலமாய் வருகிற சாபங்களும் நமக்கு உண்டு, அதுவும் நமக்கு வரும் நிச்சயமாய். ஏனென்றால் இந்த சரீரம் அவங்களுடையது, தாத்தா பாட்டியுடையது, அப்பாவுடையது. அதனால நிச்சயமாய் அவர்களுடைய சாபங்கள் வரும். ஆனாலும் அந்த சாபத்துக்கும் தேவன் விடுதலை கொடுத்திருக்கிறார். ஆமா, அந்த சாபத்துக்கும் அதுவும் நம்ம விடுதலை கொடுத்து விட்டார் என்று அறிக்கையிட்டு நாம சொல்லும் பொழுதுதான் அதற்கு விடிவு காலம் உண்டு. சொல்லாமையே இருந்தோம்னா கிடைக்காது. நன்றி ஐயா, நன்றி. ஒரு கேள்வி வந்திருக்கிறது. ஜான்சன் விஜயன் என்பவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அதை தொடர்ந்து இன்னொரு குருவியினுடைய கேள்வி, ஒரு பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் ஒன்று வந்திருக்குது, அதை பார்த்துருவோம். அதுக்கு முன்னால ஜான்சனுடைய கேள்வியை பார்த்துடலாம். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனை புறஜாதியால் சபித்தால் நடக்குமா? புறஜாதியால் சபித்தால் நடக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அதாவது புறஜாதிக்காரர் ரட்சிக்கப்பட்டவனை சபித்தால் அது நடக்குமா என்பது போல அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவனாகவே நடந்தால், இவனிடத்திலே அநியாயம் இல்லாமல் நீதி நேர்மையாய் நடந்தால், காரணம் இல்லாமல் இட்ட சாபம் நம்மை அணுகாது என்று நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால காரணத்தோடு சபிச்சான்னா யாரு சபிச்சாலும் வந்துடும் அது. அதனால காரணம் இல்லாமல் இட்ட சாபம் நம்மை அணுகாது. அதனால நம்ம வாழ்க்கை ரொம்ப முக்கியம், சாட்சி வாழ்க்கை. நன்றி, நன்றி ஐயா, நன்றி. குருவியாரின் கேள்வி, இப்போ சாபம் தொடரும், தண்டனை தொடருமா அப்படி என்று கேட்டிருக்கிறார். திரு குருவியார் அவர்களே, கேள்விக்குரல் அவர்களே, நீங்கள் தினந்தோறும் நீங்கள் நேரம் தவறி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள் என்று நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் சரியான நேரத்திலே நீங்கள் கலந்து கொண்டால் நிச்சயமாய் இந்த கேள்வி உங்களுக்கு வந்திருக்காது. ஆனாலும் நேரம் தவறி வந்தவர்களுக்கும் நம்முடைய பதில் நிச்சயமாய் கிடைக்கும் என்பதை சந்தோஷத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் அவர் உங்களுடைய கேள்விக்கு இப்போது பதில் தருவார். சொல்லுங்க ஐயா. சாபமோ தண்டனையோ, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அதை நீக்கிவிட்டார் என்று விசுவாசிக்கிற வரைக்கும் அது தொடரும். விசுவாசித்து விட்டால் அது தொடராது. நன்றி ஐயா. பிரதர் அவர்கள் தொடர்ந்து இந்த செய்தியை நீங்கள் திரும்பவும் இந்த லைக் பேஜிலே சென்று நீங்கள் பார்க்கலாம், அப்பொழுதுதான் உங்களுக்கு புரியும். அவர் இன்னொரு கமெண்ட் ஒன்று போட்டிருக்காரு, அதுதான் ரொம்ப நம்மவர்களுக்கு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய. ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு, அதனால ரொம்ப டைம் ஆயிடுச்சு.
லாஸ்டா ஒரு கேள்வி, அது மாத்திரம் ஒரு வரையில சொல்லிட்டு நான் முடிச்சிருவோம். ராகவன் அஜய் அவர் கேட்டிருக்கிறார், யார் கிறிஸ்தவன், கிறிஸ்தவனின் குணம் என்ன? பெரிய தலைப்பு இது. இது வந்து கேள்வி என்பதை விட ஒரு தலைப்பாவே இருக்கிறது நம்ம கிட்ட. அதனால இதை சொல்றது ரொம்ப பெருசா இருக்கும். ஒரு வரியில சொல்றது இருந்தா சொல்லலாம். நம்ம இந்த தலைப்பு சம்பந்தம் இல்லாத கேள்வி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்றும் இரட்சகர் என்றும் ஏற்றுக்கொண்டவன் அத்தனை பேரும் கிறிஸ்தவனாகிறான். கிறிஸ்தவனாகிறவன் கிறிஸ்தவனாகவே வாழ வேண்டும். அதுதான் அவனுக்கு வேண்டிய குணம். அவன் எப்படி கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்பது இந்த வேத புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இதுக்கு மேலே சொன்னா டைம் ஆயிரும். நிச்சயமா ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி நேயர்களே. நிகழ்ச்சியின் முடிவுக்கு நம்ம வந்து விட்டோம். நிச்சயமாகவே இன்றைய நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக ஒரு நல்ல கலந்துரையாடலோடு ஒரு நல்ல சம்பாஷணையோடு இன்றைக்கு நிறைவு பெறுகிறது. நிச்சயமாகவே கலந்து கொண்டவர்கள், இன்றைக்கு கலந்து கொண்டு நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கலந்து கொண்ட தவறியவர்கள் நிச்சயமாகவே நீங்களும் கலங்க வேண்டாம், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நிச்சயமாக இந்த வீடியோ இந்த டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற லைக் பேஜிலே இந்த வீடியோ தொடர்ந்து இருக்கும். நீங்கள் திரும்பவும் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம். இந்த லைக் பேஜிலே பார்க்க முடியாதவர்கள், பார்க்க தெரியாதவர்கள், நீங்கள் யூடியூபில் சென்று டெலிவரன்ஸ் நியூஸ் என்ற இணையதளத்திலே அங்கே சென்று நம்முடைய வீடியோக்களை எல்லாம் நீங்கள் நிச்சயமாய் பார்க்கலாம். நிச்சயமாகவே இன்றைக்கு ஒரு திருப்தியோடு நாம் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம் முடிக்கிறோம். இப்பொழுது இந்த நிகழ்ச்சி நிறைவாக நம்ம ஜபிக்க போகிறோம். ஜபித்து இந்த நிகழ்ச்சியை நாம் முடித்து வைக்கலாம். எல்லோரும் ஜபஸ்தத்திலே இருக்கலாம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைய தினத்திலே கர்த்தாவே, நாங்கள் திருப்திகரமாய் ஆவிக்குரிய மன்னாவை புசித்தோம், ரசித்தோம், கேட்டதை அப்படியே விட்டுவிட்டு நாங்கள் செல்லாமல் ஆவியானவரின் ஒத்தாசையோடு எங்கள் இருதயமாக பலகையிலே நாங்கள் எழுதி வைத்துக் கொண்டு அதை இன்னும் நன்றாக தியானித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள என் தேவன் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இன்றைக்கு கர்த்தாவே ஆசிரியர் அவர்கள் கர்த்தாவே சிரமம் பாராமல் எங்களுக்கு எவ்வளவாய் வசன வார்த்தைகளை வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, அவரை தேவன் ஆசீர்வதித்து கர்த்தாவே உம்முடைய வருகை மட்டும் கர்த்தாவே ஜீவனோடு பலத்தோடு கர்த்தாவே விசுவாசத்தோடு கர்த்தாவே இருக்க தேவன் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தாவே உம்முடைய வருகை மட்டும் அவர் இருந்து இப்படிப்பட்டதான சத்தியங்களை சொல்லுவதற்கு கர்த்தாவே தேவன் அவருக்கு பலனை கொடுத்து தேவன் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கர்த்தாவே ஒத்தாசையாக பாஸ்டர் சத்யதாஸ் அவர்கள் கர்த்தாவே நிறைய காரியங்கள் கர்த்தாவே செய்து கொடுத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காய் ஸ்தோத்திரம். அவரையும் ஆசீர்வதியும், அவர் குடும்பத்தை ஆசீர்வதியும். அப்படியாய் தேவன் வழிநடத்த போறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நிகழ்ச்சியை கர்த்தாவே நல்லபடியாய் முடிக்க ஆவியானவர் எங்களோடு இருந்து கர்த்தாவே நீர் உதவி செய்திருக்கிறபடினாலே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தாவே இந்த நிகழ்ச்சி தொடர என் தேவன் வழிநடத்தும். பிசாசின் எந்த விதமான தடைகள் இல்லாதபடிக்கு தேவன் வழிநடத்தப்படுறதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபித்தோம், ஜெபம் கேட்டீர் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நன்றி நேயர்களே. இன்றைக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற்றிருப்பீர்கள் என்று நாங்கள் மீண்டுமாய் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். நிச்சயமாக நாளைய தினத்திலே இதே நேரத்திலே 9 மணி முதல் இரவு 9 மணி முதல் 10 மணி வரை நாளைய தினத்திலே மீண்டும் சந்திக்க போகிறோம். ஒவ்வொரு நாளும் திங்கள் முதல் வெள்ளி வரை இந்த நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள். உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்கள் மற்ற எல்லோரையும் இதில் இணைத்து நீங்களும் ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில நிச்சயமாய் நீங்கள் எல்லா கேள்விக்கும் பதிலை பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். பதிலை பெற தவறியவர்கள் ஆசிரியரின் மொபைல் நம்பருக்கு நீங்கள் கால் செய்து மீண்டுமாக உங்கள் கேள்விகளை கேட்டு பதிலை பெற்றுக் கொள்ளலாம். நிச்சயமாக இன்றைக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நாளை தினத்துல நாம் மீண்டும் சந்திக்க போகிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். துக்கங்களில் பெரிய துக்கம் மரண துக்கம், அந்த துக்கத்திற்கு பவுலின் தடை இன்று வரைக்கும். துக்கங்களில் பெரிய துக்கம் மரண துக்கம், அந்த துக்கத்தில்